தவிக தலைவர் விஜய் வந்துட்டு தொடர்ந்து டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரே நேரத்தில் டிஎம்கேக்கு எதிராக ஒரு பல்முனை எதிர்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தங்க எதிர்க்கும் பட்சத்தில் அது ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, அல்லது கமல் சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, எல்லாரும் வரும்போதுமே அது பிஜேபியோட பி டீம்னு முன்வைக்கப்படுது. அண்ட் முக்கியமாக இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரே ஜோசப் விஜய்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். இப்போ லைப்ரரி ஊர் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கள் ஊர் கிராமம், அங்கே கூட இருக்குது முக்குடுங்கிற கிராமத்தில். அப்படி இருக்கும்போது ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்ற ஒன்று இருக்குல்ல. தவிக தலைவர் விஜய் தொடர்ந்து டிஎம்கே எதிர்த்துட்டு இருக்கிறாரு. ரீசெண்டாக பேசின மேடையில் கூட அவர் கடுமையாக விமர்சிச்சிருந்தார். முக்கியமாக அந்த கரண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக மாற்றுறேன்னு சொன்னி அதை மாற்றலை. 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது அது சார்ஜஸ் அதிகமாகுது. அது 1 மாதத்துக்கு ஒரு டைம்னு மாற்றினா நிறைய பேருக்கு அது கம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இல்லை, அதில் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு இந்த மின் திட்டங்களை கொடுக்கறது, கட்டண உயர்வு, இது தொடர்பான விஷயங்களில் இந்த உதய் மின் திட்டத்தின் வழியாக நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பிரச்சனைகளை அவங்க எழுப்புறாங்க இல்லையா. தாவேக்கா என்ன செய்யுங்கிறத பற்றி அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன அரசியல் திட்டம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது? உதாரணமாக பெண்களுக்கு 50% இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதிலெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் இருந்தால் ஒரு பெண் கலெக்டரும் ஒரு ஆண் கலெக்டரும் இருப்பாங்களா? ஒரு பெண் எஸ்பியும் ஒரு ஆண் எஸ்பியும் போடணுமா? இது மாதிரி நிறைய கேள்விகள். அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இப்போ சீமான் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் மாடு மேய்க்கிறத அரசு இதாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு தொழிலாக மாற்றுவாங்க. ஆனால் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறப்ப மட்டும் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இந்த இன்ஜினியராக இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, இவங்களுக்காக பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்தே ஆரம்பிக்கணும்ல. ஒரு 50% எவன்லாம் ஆடு மேய்க்கிறானோ, மாடு மேய்க்கிறானோ, ஸ்கூலுக்கு போகலையோ, அவனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன், அவனை எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லலாம்ல. ஏன்னா அவன்கிட்ட தேர்தலில் செலவு பண்ண காசு இருக்காது. இப்போ விஜயோட விஷயங்கிறது அவருக்கு ஒரு அரசியல் பண்பும் இல்லை, அரசியல் மாண்பும் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிமுகவை விமர்சிக்க மாட்டீங்க, ஒன்றிய அரசை விமர்சிக்க மாட்டீங்க, அல்லது ஏன் திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகளை கூட விமர்சிக்க மாட்டீங்க. திமுகவை மட்டும் அவர் டார்கெட் பண்ணி அவர் விமர்சிக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவர் எப்படி ஒரு அரசியல் களத்தை உருவாக்குகிறார், தன்னுடைய தொண்டர்களை எப்படி அவர் வழிநடத்துகிறார் என்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. எந்த அரசியல் புரிதலுமற்ற, எந்த பொறுப்புமற்ற ஒரு தலைமுறையை அவர் உருவாக்குகிறார் என்பதுதான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அபாயமாக நான் பார்க்கிறேன். நான் ஒரு கல்வியாளராகவும் நான் இதை பார்க்கிறேன். என்றால் நான் மாணவர்களிடம் தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். மாணவர்களிடம் அவர் விதைக்கக்கூடிய இந்த ஒரு பண்பு என்பது சமூகத்தின் எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அவருடைய கூட்டங்களில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நடந்த நிர்வாகிகள் சந்திப்பில் எப்படி உள்ளே ஓடி வர்றாங்கன்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்க. இந்த மாதத்தில் மட்டும் 5 மிகப்பெரிய மாநாடுகளை திமுக நடத்தியிருக்கு. திமுக மட்டும் இல்லை, இப்போ சீமான் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார். ஒரு பக்கம் ஏடிஎம்கே பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எங்கேயாவது நீங்கள் இது போன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறதா? நான் அரசியல் ரீதியான வேறுபாடுகளை கடந்து சொல்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் கொடுக்குற அந்த காணொலிகள்லாம் பார்த்தோம்னா மனம் பதறுகிறது. அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ, நிகழ்காலத்தை பற்றியோ, அரசியலை பற்றியோ எந்த ஒரு புரிதலுமற்ற ஒரு தலைமுறையை அவர் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்பு கூட இல்லை. இப்போ திமுக மீது என்னென்னவோ குற்றச்சாட்டு சொல்கிறார். இப்போ உதாரணமாக சிஎம் சார் ஏன் என் மேலே கரூர் சம்பவத்தினுடைய பழியை போட்டிங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் அந்த பழியை அவர் மேலே போட்டாங்க? சிஎம் என்ன சொன்னார்? அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்தது, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். இப்படி ஒரு பெருந்தன்மையான ஸ்டேட்மெண்ட்டை வாழ்நாள் முழுக்க இவர்னால சொல்ல முடியாது, இந்த விஜய்னால சொல்ல முடியாது. அந்த பெருந்தன்மையோ புரிதலோ அவருக்கு கிடையாது.
ஆனால் அதற்கு பிறகு சட்டசபையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க. என்ன சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், விஜய் தாமதமாக வந்தது தான் காரணம் இந்த சம்பவத்துக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசினார். அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது போலீஸினுடைய விசாரணையினுடைய அறிக்கை என்பது முதலமைச்சருக்கு அளிக்கப்படுகிறது. அந்த அறிக்கையில் இந்த காரணங்கள் பட்டியலிடப்படுகின்றன. ஏன்னா அவர் குறித்த நேரத்துக்கு வரல, ஒரு சின்ன இடத்துல கூட்டம் பெருமளவுக்கு கூடுது, அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஹைட்ரைட்டை ஆன் பண்ணி அவர் வந்தப்போ அவர் பின்னாடியே ஒரு பெருங்கூட்டம் வருது, இங்கே ஒரு பெருங்கூட்டம் நின்றுட்டு இருந்தது. மக்களுக்கு கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக்கில் என்ன நடந்ததோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா போலீஸினுடைய உளவுத்துறையினுடைய அறிக்கையை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் தான் காவல்துறைக்கு அவர் தலைமை வைக்கக்கூடியவர். முதலமைச்சர் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக எந்த பழியையும் அவர் போடலை. இங்கே ஒரு ரீசன்ஸ் இருக்கும்ல, ஒரு பல காரணங்கள் இருக்கும் ஒரு இதுக்கு. அதில் முதன்மையான காரணம் இவர் லேட்டாக வந்ததுனால க்ரௌடு வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்னு. சம்பவம் நடந்ததும் எந்த அரசியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட்டையும் முதலமைச்சர் சொல்லலை. ஆக்சுவலாக நிறைய நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருந்தது, விஜயை கைது பண்ணணுன்ட்டு, அவர் எஃப்ஐஆரில் அவர் பேரை போடணுன்ட்டு. அதையெல்லாம் இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர் செய்யவே இல்லை. அவ்வளோ பெருந்தன்மையுடன் அதை அணுகினார், இதை அரசியல் படுத்த வேண்டாம் என்று. அதே சமயத்தில் ஒரு காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஃபேக்சுவலாக இங்கே என்ன நடந்ததுன்னு காவல்துறை கொடுக்கக்கூடிய அறிக்கையை சட்டசபையில் வைப்பது என்பது அவருடைய கடமை. அதை முதலமைச்சர் அதை மறைக்க முடியாது அந்த விஷயத்தை. அப்படி பார்க்குற போது அவர் அதை சொல்கிறார் வந்துட்டு. அவர் தான் அந்த அங்கே வந்த பல காரணங்களில் அவர் தாமதமாக வந்தது ஒரு முதன்மையான காரணம் என்பதை சொல்கிறார். உடனே என்னையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சுமத்துறீங்க. இப்போ சிபிஐ எதுக்கு அவர் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு? ஒரு குற்றச்சாட்டு தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கிறாங்க. இல்லை, அதே தான். இப்போ என்னன்னு கேட்டோன்னா, இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை, தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆர்லேயே இல்லை. ஆனால் இவரையே கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க எதுக்காக? அப்போது இவர் காரணமாக இருக்கலாம்ங்கிற முகாந்திரத்தின் அடிப்படையில் தானே இது பண்ணுறாங்க. கேளுங்க, மோடிஜி நீங்கள் ஏன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தப்படுத்துறீங்கன்னு கேளுங்க. என்ன ஏன் வந்து அமித்ஷாஜி நீங்கள் ஏன் இதில் சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் நண்பர் தானே, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அரசியல் மிக மிக தெளிவாக திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு உருவாக்கி அனுப்பப்பட்ட ஒருவரை தவிர விஜய்க்கு அரசியல் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவர் ஒரு கடுமையான நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட யாருடைய பிணைய கைதியாகவோ அவர் இருக்கிறார். பிணைய கைதியாக இருந்து கொண்டு, அதாவது நீங்கள் துப்பாக்கி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு, இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டு அவங்க விரும்பினதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்கள, அந்த குருதி புனல் படத்தில். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நான் பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க திமுகவை நேரடியாக எதிர்க்க முடியாத கோழைகள் இன்றைக்கு விஜய் போன்ற ஒரு பொம்மை அரசியல்வாதியை உருவாக்கி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஃபாலோயிங்கை வந்துட்டு திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதில் அரசியலும் கிடையாது, இதில் அறமும் கிடையாது, இதில் எந்த கொள்கையும் கிடையாது. கண்டிப்பாக சார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்க எதிர்க்கும் பட்சத்தில், அது வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, அல்லது கமல் சார் அரசியலுக்கு வரும்போதும் சரி, சீமான் அரசியல் வரும்போதும் சரி, எல்லோரும் வரும்போதுமே வந்து அது வந்து பிஜேபியோட பி டீம்னு முன்வைக்கப்படுது. அண்ட் முக்கியமாக இப்போது மற்றவங்களுக்குலாம் கூட பரவாயில்ல, விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவரே வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். அப்படி இருக்கும், அதுக்கு நீங்களும் குரல் கொடுத்துருக்கீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒருத்தரை வந்து மதம் ரீதியாக ஒருத்தரை பிரிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீங்களே ஹெச்ராஜா அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி இவரை ஈஸியாக வந்து ட்ரிகர் பண்ணி அல்லது பிளாக்மெயில் பண்ணி பண்ண வைக்க முடியும்? பொருளாதார ரீதியான விஷயங்கள் அதில் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிப்படையில் அவர் மீது வந்து இப்போ வரி ஏய்ப்பு வசதி விஷயங்கள் வந்தது, வேறு சில இன்னும் வெளிவராத விஷயங்கள் இருக்கலாம். யாருடைய ஏடிஎம்மா பிடிஎம்மா இருக்காருங்கிறது எங்களுடைய விஷயம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்காவது திமுக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற யாரை பற்றியாவது பேசியிருக்காரா? பேசினது கிடையாது. ஏன்னா அவர் வந்து இவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் எதிரிகளாக அவர் வந்து பொருட்படுத்தினதே இல்லை. ஆனால் அவங்ககிட்ட கிட்ட அது பயம்னு சொல்கிறாங்க சார். இல்லை, இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களை பற்றி பேசாமல் இருக்கேன் அப்படின்னா நான் உங்களை பொருட்படுத்தலைன்னு அதுக்கு பொருளா, இல்லை உங்களை பார்த்து பயப்படுறேன்னு பொருளா? நீங்கள் பயப்படுறேன்னு சொன்னால் தேர்தல் களத்தில் உங்களுடைய வலிமையை நீங்கள் வந்து நிரூபித்து காட்டணும். அப்படி நிரூபித்து காட்டினவங்க சொன்னாலாவது அதில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதவர்கள், ஒரு எம்பி கூட இல்லாதவர்கள், ஒரு ஊராட்சி தேர்தல்கள் கூட ஜெயிக்காதவர்கள், இவர்களெல்லாம் எங்களை பார்த்து திமுக பயப்படுதுன்னா திமுக என்ற பெயரை சொல்லி இவர்கள் ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக இவங்களுடைய பிரச்சனையே என்னென்னா திமுக இவர்களை பொருட்படுத்த மாட்டேனுங்கிறது என்பது தான். திமுக தலைவர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல மறுக்கிறார்கள் என்பது தான் இவர்களுடைய மிக முக்கியமான
பிரச்சனை. அதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு தான் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க பண்ணுற திட்டத்தை அவங்க ஏதோ ஒருத்தர் தொடர்றாங்க. மிஞ்சி போனால் ஏதாவது பேரை மாற்றுவாங்க ஏடிஎம்கே வந்தால். ஆனால் திட்டங்களை கைவிட முடியாது. இப்போ கூட நான் சொல்கிறேன், எப்படி இருப்ப இந்த திட்டத்தை வேறு எந்த ஆட்சி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கைவிட முடியாது. நாங்கள் ஒரு ரோட் மேப்பு திமுக போட்டுச்சுன்னா அந்த ரோட் மேப்பில் தான் எல்லோரும் நடக்கணும். இதுதான் வரலாறு. கலைஞர் போட்டதுலேருந்து இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் போட்டது வரைக்கும் அதுதான். அப்படி பார்க்குறப்ப வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பது என்பது சில தற்காலிகமான ஆதாயங்களுக்கே தவிர, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, எங்களை விட ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்ஸை நாங்கள் சொன்னேன்னு சொல்லுங்கள். திமுக செய்ததை விட நாங்கள் பெரிய காரியங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுங்கள். அது வந்து சமூக நீதி, சமூக நலத்திட்டங்கள், இது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட இந்த திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம உட்காந்து பேசுவோம். அது என்ன வெறுப்பு வந்து வெறுமனே வந்து பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டா, இதோட பயங்கரமான பஞ்ச் டயலாக்லாம் பேசுகிறவங்க தான் நாங்கள். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? செயல், சொல்லல்ல செயல். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எதையும் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் சொல்லால் அல்ல செயலினால் நின்று கொண்டிருக்கிறோம், செய்ததை சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தவகவுடைய கூட்டத்தில் வந்து அப்படி பிஹேவ் பண்ணுற மக்களும் நம்ம மக்கள் தான் இல்லையா? ஸோ அவங்கள நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா நடந்துக்கிறாங்கன்னா அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு இல்லை, ஒரு சொசைட்டியில் பல்வேறு விதமான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும், பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்குது. ஜனநாயகன்றது அதுதானே. நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு ஸ்கீமை ஒருத்தர் கொடுத்ததுனாலே அவங்க எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க. இல்லை ஒரு அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வருதா? அப்படி இல்லை இல்லையா? இப்போ இந்த மாணவர்கள் நிறைய பேர் விஜய் ஃபேனாக இருக்கலாம், அவங்களும் உதவித்தொகை பெறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அது வந்து நாட் பாயிண்ட். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏடிஎம்கே ரெஜிம் எப்படி இருந்தது, டிஎம்கே ரெஜிம் எப்படி இருந்தது, ஏடிஎம்கே என்ன கொண்டு வந்தாங்க, திமுக என்ன கொண்டு வந்தாங்க, மோடி என்ன கொண்டு வந்தார், கம்பேரிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஆனால் அப்படி திங்க் பண்ணாமல் இப்போ சில பேர் கேஸ்ட் பேஸ்டாக ஏதாவது ஒரு ஓட்டு போடலாம், பிடிச்ச ஒரு ஜாதி சார்ந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு தனிப்பட்ட நபர்கள் மீது உள்ள ஈர்ப்பு. சில பேர் சில கட்சிகளில் காலங்காலமாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி சார்ந்து வாக்களிப்பாங்க. அதாவது திமுகவிற்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிரின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நண்பர்னா நீங்கள் எனக்கு எதிரின்னு அர்த்தம் இல்லை, சரிங்களா? ஓட்டு எப்படி பிரியுதுன்னா இந்த மாதிரி பல அடிப்படைகளில் பிரியுது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுக் கட்சி இருக்க ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவரெல்லாம் திமுக வெறுப்பாளராக அந்த ஓட்டு போடுறாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஏதாவது ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை இருக்கலாம். சில பேருக்கு மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஆட்சி எவ்வளோ சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பிஜேபி கவுன்சிலர் அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க. டிஎம்கே ஆட்சினால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு. இது ஒரு பாயிண்ட். ஆனால் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க பிஜேபி சேர்ந்தவங்க, பிஜேபி பிரதிநிதியாக வந்திருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படி தான் நடக்கும். ஆனால் பெரும்பான்மை பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், இப்போ திமுகவுக்குன்னு ஒரு லாயல் ஓட் பேங்க், ஒரு பெரிய லாயல் ஓட் பேங்க் இருக்குது. இதோடு சேர்ந்து இந்த திட்டங்களால் பயன்பெற்ற மக்கள் அவங்க எவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த அடிப்படையில் தான் அந்த வாக்கு சதவீதம் வர்ற தேர்தலில் அப்படி பார்த்தோம்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 50-55% வாக்குகளை மிக சுலபமாக பெறும்னு நான் ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கணக்கெடுப்பின் மூலம் சொல்கிறேன். நான் ஒரு ஐடி விங் ஆள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பல்வேறு விதமான கணக்கெடுப்புகள் எடுக்கிறோம். அப்படி பார்க்குற போது 50-55% வாக்குகளை இந்த கூட்டணி வெகு சுலபமாக ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப உறுதியாக காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் பல பக்கம் இருப்பார்கள், யார் பக்கம் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. லைப்ரரி வந்து ஊர் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கள் ஊர் கிராமம், அங்கே கூட இருக்குது முக்குடங்கிற கிராமத்தில். அப்படி இருக்கும்போது ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்ற ஒன்று இருக்குல்ல. மதுவை ஒழிக்கணுங்கிறது ஒரு நீண்ட காலமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள், வந்துட்டு தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்க மாநிலங்கள் எல்லாத்துலேயும் மது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மதுவிலக்கை கொண்டு வந்தாலே மது கம்மியாயிருந்தா பீகாரில் அது கம்மியாக இருந்திருக்கும், குஜராத்தில் இது கம்மியாக இருந்திருக்கும். அது எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை. அப்போது கள்ளச்சாராயம் பெருகுது. அதாவது நீங்கள் மதுவிலக்கு வந்த காலத்தில் கள்ளச்சாராயம் பெருமளவுக்கு பெருகிச்சுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது காலப்போக்கில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் விலக்குன்னு சொல்ல சார், கம்மி பண்ணுறது இல்லை, கம்மி பண்ணுறது. இப்போ வந்து சமீபத்தில் கூட ஒரு 500 கடைகளை வந்து குறைச்சாங்க வந்துட்டு. இது ரொம்ப நீண்ட கால போக்கில் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துட்டு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வந்துட்டால் மது குடிப்பவர்கள் முற்றாக நின்று விடுவார்கள் என்றால் இல்லை.
அது வந்து பிற அண்டை மாநிலங்களிலிருந்து வெகு சுலபமாக இங்கு வருவதற்கும் கள்ளச்சாராயம் பெருகுவதற்கும் மிகப்பெரிய வழியை உண்டாக்கும். நான் ஜஸ்டிஃபை பண்ணல. இதை வந்து பார்த்திங்கன்னா குறைப்பதற்கு ஒரு நீண்ட கால போராட்டம் தேவைப்படுகிறது. அந்த போராட்டத்தை நாம் நிச்சயமாக தொடர்ந்து செய்ய வேண்டும். இவ்வளோ பெரிய பரவலான மதுப்பழக்கம் என்பது ஒரு சமூகத்திற்கு அது நல்லதல்ல என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இளம் தலைமுறையினர் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அதனால் நாம் நிச்சயமாக அதை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது நிச்சயம் நடக்கும். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இப்படிங்கிற ஒரு டஃப் இருக்கும். இப்போ வந்து ஒரே நேரத்தில் டிஎம்கேக்கு எதிராக வந்து ஒரு பல்முனை எதிர்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த எதிர்ப்பாக இருக்கிற டீம்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகுதோ, பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே அப்படின்னு ஒரு பெரிய டீம் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில். அது வெளியே இருந்து பார்க்குறப்ப அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ திமுக கூட்டணியில் பல கட்சிகள் நேற்று வரைக்கும் எதிராக இருந்தவங்க கூட வந்தாங்க. இப்போ சென்ற முறை தேர்தலோடு இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ கமலஹாசன் வந்து திமுகவோட இருக்கார். அதே மாதிரி தேமுதிக இருக்குது. ஓபிஎஸ் வந்து ஒரு ஆதரவு மனநிலையில் வந்து இன்றைக்கி பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு புறம் பார்க்குறோம். இன்னொரு புறம் வந்து எதிர்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா டிஎம்கேக்கு, இந்த எதிர்க்கக்கூடியவர்களிடையே என்ன ஒற்றுமை இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, வந்து நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை, இதில் தான் இருக்கேன், இது பிஜேபியோட கூட்டணியில் இருக்க என்டிஏல தான் இருக்கோம் அப்படின்றாரு. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்க என்ன மாதிரி அலைன்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது ஆக்சுவலாக அதிமுக இங்கே தனியாக இருக்குது, பிஜேபிக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, இவங்க ஒரு கூட்டணி போடுறாங்க. இதுக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி இருக்குது? இல்லை, அப்படி பார்த்தா காங்கிரஸும் இங்கே பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய அத்தனை எம்எல்ஏக்கள், ஒரு எம்பியை தவிர மற்ற எம்பிக்கள் யாராவது திமுகவுக்கு எதிராக பேசினாங்களா? மாணிக்கம் தாகூர் பேசுகிறாருன்னா அது அவங்க கட்சி தலைமையே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா மற்றபடி உதிரிகளாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது இங்கே கூட்டணியில் ஏதாவது வந்து ஒரு விரிசலோ பிரச்சனையோ அல்லது தலைவர்கள் அளவில் அது ஒரு பெரிய பிளவாகும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சீட் ஷேரிங் மாதிரி விஷயங்களில் தேர்தல் காலங்களில் எல்லா கட்சிகளுக்கு இடையிலையும் சில விவாதங்கள் எல்லாமே நடக்கும். எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி வெற்றிகரமாக அதை கொண்டு போயிருக்கிறார் என்பது தான் இந்த கூட்டணியுடைய தொடர் வெற்றிக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி பார்க்குற போது இந்த விஷயத்தில் வந்து நம்ம மிக மிக முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது, திமுகவை எதிர்ப்பவர்கள் பலர் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் எந்த ஒருமித்த நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னொன்று, வலிமையான ஒருத்தனை எதிர்ப்பதற்காக வலிமையற்ற எத்தனை பேர் தனித்தனியாக நின்றாலும் அதெல்லாம் ஒரு நம்பர் கவுண்டில் வராது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இன்றைக்கும் போட்டி. மற்றவர்களெல்லாம் துணை நடிகர்களைப் போல இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது திமுக கூட்டணி எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஒரு துணை நடிகர்களைப் போல அவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனால் வந்து ஒரு பெரிய டான்ஸ் நடக்கிறப்போ வந்து அந்த டான்ஸ்லேருந்து சுற்றி ஆடக்கூடிய ஒரு போல தான் நான் டிடிவி தினகரனை பார்க்கிறேன், அல்லது மற்ற கட்சிகளையும் நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் சார் வந்து 5000 அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆஃபீஸில், ஏதோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அல்லது இவ்வளவு வந்து போராட்டங்கள் நடந்தும் இவங்க வந்து அதுக்கு செவிமடுக்காமல் இருக்கிறது, அல்லது எல்லாருமே அதை பற்றி குறிப்பிடும் போதும் அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது. ஆனால் இப்போவும் எனக்கு ஒன்று தோணுது, இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஎம்கேல ஏதாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிஃபோர் எலெக்ஷன் எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டா இப்படி. அதாவது திமுக வந்து ஒன்று சொல்கிறேன், அது கடைசி வரை போராடுகிற ஒரு கட்சி, கடைசிக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம். அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி யாரெல்லாம் அரசியலில் பெரிய மாஸ்டர்னு ஒன்றியத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்களோ, அவங்க படித்த ஸ்கூலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ஹெட் மாஸ்டருங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு பிரின்ஸிபலுங்கிறத சொல்ல விரும்புகிறேன். அவர் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அந்த பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ், அந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸை அவங்களால எதிர்கொள்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏதாவது ஒரு தந்திரங்களை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்போ எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் அதை எந்த அளவுக்கு அதை ஆக்டிவாக எதிர்கொண்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆனால் அதை ஃபாலோ பண்ணிட்டோங்களா சார்? இல்லை, எஸ்ஐஆரை தடுக்க முடியாது. ஆனால் 96 லட்சமாக இருந்த வாக்குகளில் வந்து 25 லட்சம் வாக்குகள் மீட்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் இறந்தவங்க, இடம் மாறினவங்கன்னு அது அந்த கணக்கு இருக்கும் எப்போவுமே எவ்வளோ பெரிய ஸ்டேட்டில். ஆனால் அதை தாண்டி உரிய வாக்குகளை காப்பாற்றுகிற முயற்சியில் திமுக மட்டும்தான் களத்தில் நின்றுச்சு, வேறு யாருமே இல்லை. மக்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, கூட நின்று வேலை செஞ்சாங்க. அதுக்கான முழு கிரெடிட் எங்களுக்கு தான் சேரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் எதையுமே மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணணும்னு பண்ணலை.
நாங்கள் இயல்பாக பண்ணுற எல்லாமே எதுவுமே பண்ணாதவங்களுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தெரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10 செகண்டில் கிராஸ் பண்ணுற ஒருத்தர் எப்போவும் அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, இவன் எப்போ ஒவ்வொரு தடவையும் 100 மீட்ரு ஓடுறான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஓடுவது அவனுடைய இயல்பு, அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது இவர்களுடைய இயல்பு. அது மாதிரி தான் இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா, அது நிறைய விஷயங்களை பண்ணுவோம், இன்னும் பண்ணுவோம். எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் பண்ணக்கூடும். எலெக்ஷன் வந்ததுக்கப்புறமும் நினைத்து பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான மக்கள் திட்டங்களை எடுத்துகிட்டு வரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, வணக்கம். Thank you.